Hi students. So இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படினா particle moving in an inclined plane. அதாவது inclined plane சாய்வா இருக்கக்கூடிய ஒரு தளத்துல ஒரு particle அல்லது ஒரு ஆப்ஜெக்ட்ட வச்ச அப்படினா அதோட மூவ்மெண்ட் அதோட மூவிங் எப்படி இருக்கும் சோ அப்படினு பாப்போம். சோ ஒரு கோம்பு இல்லையா? சோ எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். inclined plane ஓட எக்ஸாம்பிளுக்காக. சோ பாருங்க இந்த inclined plane இப்ப ஃபிளாட்டா இருந்துச்சு அப்படினா என்ன சொல்ல மாட்டோம். இது இன்க்ளைன்ட் அப்படினு சொல்ல மாட்டோம். சாய்வா இருக்கு அப்படினு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இப்படி இருந்துச்சுன்னா சாய்வா இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப எவ்வளவு டிகிரி சாய்வா இருக்கு, எவ்வளவு ஆங்கிள் சாய்வா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு சர்ஃபேஸ் வேணும். ஃபிளாட் சர்ஃபேஸ் இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் இந்த இடத்துல வரக்கூடிய அந்த ஆங்கிள் என்ன சொல்லுவோம்? ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹியர் சம் ஹைட் கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? எஸ். சோ அப்ப என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஒரு flat surface வரையலாம் இல்லையா? எஸ், இந்த இடத்துல வரையறேன். ஒரு flat surface இங்க வச்சுக்கலாமா? கொஞ்சம் தள்ளி வச்சுக்குமா? சரி, இது ஒரு flat surface. சோ அதுல ஒரு inclined plane. எஸ், இது inclined plane. Make an angle theta. Theta angle சாய்வா இருக்கு. இதான் inclined plane. இதோட height பாத்தீங்க அப்படின்னா h. Then in inclined plane ஓட total length that is denoted by a letter s. Displacement அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் தான் நான் இதுல பிளேஸ் பண்றேன். நான் கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா? பார்ட்டிகிள்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல? எவ்வளவு பெரிய ஒரு ஆப்ஜெக்ட்டையும் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு பாயிண்டா கன்சிடர் பண்ணலாம். சோ அதை இதுல பிளேஸ் பண்ணிருக்கேன். இதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு, அதுதான் m. ஓகே, இப்ப இந்த ஆப்ஜெக்ட் இங்க பிளேஸ் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா என்ன ஆகும்? ஸ்லைட் ஆகும் இல்லையா? நழுவி மேல இருந்து கீழே வரைக்கும் வரும். அப்ப அது டிராவல் பண்ணக்கூடிய டோட்டல் டிஸ்டன்ஸ் சொல்றதை விட டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த ஆப்ஜெக்டோட என்டையர் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் அல்லது இந்த இன்க்ளைன்ட் பிளேனோட டோட்டல் லென்த்தும் சேம் தான். அதனால தான் s ன்னு எடுத்துக்கிறேன், டிஸ்பிளேஸ்மென்ட். சரி, இப்ப இந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்சஸ் என்னெல்லாம் அது தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, அது மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எதையெல்லாம் டிசைட் பண்ணுது அதையும் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அது எதை டிசைட் பண்ணும்? ஒன்னு அதோட ஆக்சலரேஷனை டிசைட் பண்ணும், இன்னொன்னு ஸ்பீட டிசைட் பண்ணும். சரி, அத ஃபர்ஸ்ட் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் இங்க எழுதுவோம் இல்லையா? Force acts on an object decides what are they? One, acceleration of the object. Acceleration of the object. கண்டிப்பா இதுல ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு என்ன இருக்கும்? ஆக்சலரேஷன் இருக்கும். சரி, A. இன்னொன்னு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்பீட். ஸ்டார்டிங்ல ஸ்பீட் இருக்காது. ஏன்னா ஸ்பீட் ஸ்டார்டிங்ல ஜீரோவா இருக்கும். ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டார்டிங்ல ரெஸ்ட்ல தான் இருக்கும். ரெஸ்ட்ல இருந்தா ஸ்லைட் ஆகும். அப்ப இனிஷியல் ஸ்பீட் ஆர் இனிஷியல் வெலாசிட்டி கண்டிப்பா ஜீரோவா இருக்கும். அப்ப கீழே இங்க பாட்டம்ல வரும்போது வேகமா வரும். அப்ப அந்த இடத்துல தான் ஸ்பீட் இருக்கும் இல்லையா? அதிகமா இருக்கும். அதான் ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஸ்பீட தான் இந்த ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் டிசைட் பண்ணுது. ஓகே, சோ அப்ப அதையும் எழுதலாம். ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எப்ப? when it reaches the bottom. சரி, ஒண்ணு. அடுத்து என்னெல்லாம் ஃபோர்சஸ் அதுல ஆக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்னெல்லாம் ஃபோர்ஸ் சொல்லலாம்? ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, அந்த சர்ஃபேஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட பிளேஸ் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்தாதான் அந்த ஆப்ஜெக்ட் அந்த சர்ஃபேஸ்ல இருக்கும் இல்லையா? அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டைரக்ஷன் டவுன்வர்ட்ஸ் mg. அதே நேரத்துல இந்த சர்ஃபேஸ் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும் இல்லையா? ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an equivalent opposite reaction இல்லையா? நியூட்டனுடைய தேர்ட்ல படிச்சிருப்போம். நம்ம எந்திரிக்கும் போது கூட நம்ம பாடியை லிஃப்ட் பண்ணணும்னா கூட கீழே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலா கீழே இருந்து நமக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்குது, ஈக்குவல் ஃபோர்ஸ் இல்லையா? அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸ்ட்ரைட்டா நார்மலா இருக்கும்.
இந்த சர்ஃபேஸ்க்கு நார்மல். நல்லா பாத்துக்கணும், சர்ஃபேஸ்க்கு நார்மலா. that force is what? normal force. இந்த ரெண்டு ஃபோர்ஸ்மே எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கணும். இது ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே, எஸ். சோ அப்ப there are two forces இல்லையா? அப்ப இங்க எழுதலாம் forces, force acts on the objects. எழுதலாம். ஒன்னு gravitational force, gravitational force, அதுவும் downward force, gravitational downward force. இன்னொன்னு வந்து normal force. normal force provide பண்றது யாரு? in the surface. okay, yes, that is denoted by letter n. சரி, okay. so நம்ம free body diagram ஒன்னு படிச்சிருப்போம் இல்லையா? அதாவது மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் மேல என்னெல்லாம் ஃபோர்சஸ் வந்து ஆக்ட் ஆகுது, சோ அத வந்து நியூட்டனுடைய லாஸ் பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வரையணும்? ஃப்ரீ பாடி டயகிராம் படிச்சுப்ப நினைக்கிறேன். ஃப்ரீ பாடி டயகிராமுக்கு என்ன பண்ணணும்? நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அந்த பெரிய, ஐ மீன் எவ்வளவு பெரிய ஆப்ஜெக்டா இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் எப்படி எடுத்துக்கணும்? ஒரு பாயிண்டா கன்சிடர் பண்ணணும். அப்ப இந்த ஆப்ஜெக்ட ஒரு பாயிண்டா கன்சிடர் பண்றேன், அதோட மாஸ் m எடுத்தாச்சு. அடுத்து எஸ், அதுல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்சஸ் எதெல்லாம்? ஒன்னு இப்படி ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இல்ல, இப்பதானே காமிச்சேன். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இதா இருக்கு mg. இன்னொன்னு வந்து நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும்? சர்ஃபேஸ் இப்படி இருந்துச்சுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg, சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா வந்து நார்மல் ஃபோர்ஸ். அப்ப சர்ஃபேஸ் இப்படி பெண்டா இருந்துச்சு அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ், சர்ஃபேஸ்க்கு நார்மல். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்பவுமே வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் தான், எந்த பெண்டுமே இருக்காது. அப்ப பாருங்க, இங்க சர்ஃபேஸ் பெண்டா இருக்கிறதுனால நார்மல் ஃபோர்ஸ் இப்படிதான் இருக்கும். ஓகே, சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலர், இது இன்க்ளைன்ட் பிளேன். ஓகே, சோ அப்ப அது அப்படியே வரைவோம். சோ இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா mg, F = mg. இது வந்து நார்மல் ஃபோர்ஸ். இதுதான் வந்து ஃப்ரீ பாடி டயகிராம். சரியா? ஓகே, சோ இது ஒண்ணு. இதோட மோஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், பிளாட் சர்ஃபேஸா இருந்துச்சு அப்படின்னா இது mg, ஸ்ட்ரைட்டா இருக்குதா அது வந்து n. இந்த ரெண்டுமே எப்பவுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும்னு சொன்னேன். ஆனா இங்க பாருங்க, ரெண்டுமே ஒரே லைன் கிடையாது, வேற வேற டைரக்ஷன் தான், பட் நாட் இன் தி சேம் லைன். பாருங்க, இது வேற லைன், இது வேற லைன்ல இருக்கு. சோ அதனால இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல் இல்ல. சோ அதனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ வந்து நான் ரெண்டு காம்போனன்ட்டா ஸ்ப்ளிட் பண்ண போறேன். சரியா? ஓகே, ஸ்ப்ளிட் பண்ண போறேன். இந்த டயகிராம் அப்படியே சேஞ்ச் பண்ண போறேன். இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஒரு பாயிண்டா கன்சிடர் பண்றேன். ஓகே, எஸ், அதோட மாஸ் தான் m. சோ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கோஆர்டினேட் சிஸ்டம், இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். சரி, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரெண்டா பிரிக்கிறேன். கரெக்டா? எதுக்காக பிரிக்கிறேன்? ஒண்ணு வந்து இந்த நார்மல் ஃபோர்ஸ் எது, அதாவது இந்த நார்மல் ஃபோர்ஸ் எதுவும் ஈக்குவல், இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட எந்த காம்போனன்ட் ஈக்குவல் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். சோ அதனால இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ரெண்டு காம்போனன்ட்டா பிரிக்கிறோம். ஒன்னு இப்படி ஒன்னு, this is the second component. One is mg sin theta and another one is என்னது? இந்த இடத்துல வரக்கூடியது mg cos theta. கொஞ்சம் பெருசா எழுதுவோம். mg cos theta. சரியா? So this is the vertical component, this is the horizontal component இல்லையா? mg sin theta and mg cos theta. நம்ம நிறைய இடத்துல அப்படி படிச்சிருப்போம். இனிஷியல் வெலாசிட்டி சில இடங்கள்ல ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிருப்பீங்க காம்போனன்ட்ஸ் இல்லையா? என்னது? horizontal angular projectionல படிச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். அப்ப
gravitational force which is splitted into or resolved into two components, one mg sin theta, இன்னொன்னு வந்து mg cos theta. Then next see, இதுல நான் என்ன சொல்றேன்னா இந்த இருக்குயா, இப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸும் gravitational force ஓட ஒரு காம்போனன்ட் mg cos theta ரெண்டுமே சேம் லைன்ல இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன். சோ these two forces are equal அப்படினு சொல்றேன். சோ அத நம்ம இங்க ப்ரூவ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த இருக்குயா, இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் ஈக்குவல். This is angle of inclination, this is also the same angle of inclination. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இருக்குயா, இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண அப்படின்னா ஒரு நார்மல் லைனா வரும். ஆக்சுவலி திஸ் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட டைரக்ஷன் தான். உங்களுக்கு இன்னொரு டயக்ராம் இருக்கும், அது தேவையில்லை, ஒரே டயக்ராம்ல முடிச்சுக்கலாம். அதுக்காக தான் அப்படி பண்றேன். சோ அப்ப தீட்டா இது வந்து 90 டிகிரி. சோ அப்ப this is theta 1, this is theta 2 அப்படினு எடுத்துக்கிறேன். அப்ப தீட்டாவும் theta 2 ஈக்குவல் அப்படி ப்ரூவ் பண்ணனும் இல்லையா? to prove theta is equal to theta 2 அப்படிங்கிறது. ஓகே, சோ அப்ப ட்ரையாங்கிள் இங்க எழுதிக்கலாம். இந்த பாயிண்ட் A B C, in triangle ABC, இந்த ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு? 180 டிகிரி இல்லையா? சோ அப்ப 180 டிகிரி ஈக்குவல் டு என்னலாம் இருக்கு? ஒரு 90, ஒரு தீட்டா, ஒரு தீட்டா 1. 90 டிகிரி பிளஸ் தீட்டா 1 எழுதிட்டு இது எவ்வளவு இங்க கொண்டு வந்துருவோம்? 180 டிகிரி minus 90 டிகிரி minus theta 1 equal to theta. இப்ப 180 ல 90 போயிடுச்சுன்னா 90 டிகிரி இல்லையா? அப்ப 90 டிகிரி minus theta 1 equal to theta. சரி, இப்ப பாப்போம். இத பாருங்க, இது mg cos theta, இது ஓகே, இது ஒரு லைன் சரியா? mg sin theta ன்னு வச்சுக்கலாம் ஆங்கிள். சரி, இது ரெண்டுமே எப்படி இருக்கு? ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலர். அப்ப ஓவரால் இந்த ஆங்கிள் 90. 90 ல இந்த theta 1 போயிடுச்சு அப்படின்னா இது கிடைக்கும். அப்ப 90 minus theta 1 is equal to theta 2 இல்லையா? 90 minus theta 1 equal to theta 2. அப்ப 90 minus theta 1 equal to theta 2 இப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? எஸ். சோ சென்டென்ஸ் நமக்கு அதுல இருந்துச்சு, அதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த டயகிராம். ஓகே, சோ நம்மளுடைய பார்ட்டிகளுடைய மூவிங் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து ரெண்டு ஆக்சிஸ் சூஸ் பண்ணிருக்கோம், x y இல்லையா? எந்த ஆக்சிஸ்ல வந்து பார்ட்டிகிள் வந்து ஆக்ஸலரேட் ஆகுது அல்லது மூவ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா x இருக்கு இல்லையா? x ஆக்சிஸ்ல தான். y ல வந்து எந்த மோஷனுமே இல்ல அப்படின்னா y னா இப்படி ஒண்ணே இப்படி போணும், இல்லனா இப்படி வரணும். அந்த ரெண்டுல எந்த மூவிங்கும் இல்ல. இங்க ஒரு ஆப்ஜெக்ட வச்சு அப்படின்னா கண்டிப்பா அது இப்படி வராது. இந்த சர்ஃபேஸ்ல இப்படி தான் வரும். x ஆக்சிஸ்ல மட்டும் தான் மூவிங் இருக்கும், y axis ல இருக்காது. பட் we need to explain that. okay, சோ அப்ப இங்க எழுதுறேன். ஃபர்ஸ்ட் எதை பத்தி? நம்ம ஆக்ஸலரேஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம் சரியா? ஓகே, எழுதுவோம். என்ன எழுதுவோம்? motion along the y axis. Y axis or y direction, y axis, but condition acceleration equal to 0. y axis ல தான் மூவ்மெண்டே இல்லையா? x ல மட்டும் தான் இருக்கு. சோ அப்ப using Newton's second law of motion, formula என்ன? F is equal to ma. ஓகே, சப்ஸ்டிட் பண்ணுவோம். y ஆக்சிஸ்ல வந்து என்னெல்லாம் ஃபோர்சஸ் இருக்கு? y னா இதான் y இல்லையா? இதுதான் y ஆக்சிஸ். அப்ப இது ஃபோர்சஸ் இதெல்லாம் n ng cos theta ரெண்டுமே ஃபோர்ஸ் தான். அப்ப எழுதிப்போம் ng cos theta plus n. ஓகேவா? என்னது? நார்மல் ஃபோர்ஸ் plus n. ஆனா ஃபோர்ஸ் என்கிறது வெக்டார் குவாண்டிட்டி இல்லையா? ஆக்ஸலரேஷன் இது எல்லாமே வெக்டார் தான். ஓகே, சோ அப்ப
காம்பனன்ட்ல எழுதும்போது கண்டிப்பா யூனிட் வெக்டார் போடணும். y ஆக்சிஸ் அது mg cos θ நெகட்டிவ் y ஆக்சிஸ்ல இருக்குறதுனால மைனஸ் j கேப் மைனஸ் முன்னாடி போட்டுட்டு j கேப். இது n பாசிட்டிவ் y ஆக்சிஸ்ல இருக்குறதுனால பிளஸ் j கேப் ஈக்குவல் டு m into a acceleration 0. so அப்ப டோட்டலி 0. ரைட்? இப்ப இந்த பிளஸ் nj கேப் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போனேன் அப்படினா ஈக்குவல் டு போனா மைனஸ் nj கேப் னு ஆயிரும். கிளியர்? இப்ப minus minus j cap cancel. From this n is equal to mg cos theta. பாத்தீங்களா? அப்ப இந்த y axisல ஒரே லைன்ல ஆக்ட் பண்ணக்கூடிய ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஒன் ஆஃப் த காம்போனன்ட் mg cos theta இது ரெண்டும் தான் ஈக்குவல். சரியா? ஓகே, அது ஒண்ணு. சரி, அடுத்து motion along x axis பார்ப்போம். x axisல மட்டும் தான் மூவிங்கே இருக்கு. கண்டிப்பா பாருங்க acceleration இருக்கு இல்லையா? then x axisல மூவ் ஆகக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எந்த ஃபோர்ஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஒரு காம்போனன்ட் mg sin theta. அப்ப எழுதலாம் using Newton's second law of motion F is equal to ma. Force ஒரே ஒரு force தான் mg sin theta. x axis என்கிறனால unit vector I cap positive x axis, then m into acceleration a the same axis அதனால I cap m cancel, so g sin theta equal to a. so இதுல ஒரு விஷயம் தெரியுது, அதாவது இதோட ஆக்சலரேஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா இந்த தீட்டாவை டிபெண்ட் பண்ணி இருக்கு, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இதான் அந்த இன்க்ளைன்டு பிளேன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கு அப்படின்னா இது தீட்டா, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். இந்த ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சலரேட் ஆகி கீழே வருது. ஓகேவா? இப்ப ஆக்சலரேஷன் கம்மின்னு வச்சுப்போம். இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இப்படி மேல போக போக இங்க இன்க்ளினேஷன் கூடுது இல்லையா? சாய்வு வந்து கரெக்ட் தானே? தீட்டாவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. எப்ப இது தீட்டா 90 ஆகுதோ அப்ப ஆக்சலரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆக்சலரேஷன் அதிகமா இருக்கும். இங்க அந்த ஆப்ஜெக்ட வச்ச உடனே வேகமா கீழே வந்துடும் இல்லையா? அப்ப ஆக்சலரேஷன் வந்து மேக்ஸிமம் ஆகும். அப்ப ஆக்சலரேஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். அப்ப a depends theta when theta is equal to 90 degree, sin 90 value 1, so g is equal to a இப்படின்னு கிடைக்கும். சரி, so acceleration part முடிஞ்சு. இனி இதுல second part, acceleration part முடிஞ்சு. இனி second part, speed of the object when it reaches the bottom. startingல வந்து initial speed, I mean initial velocity 0, u 0. okay, அப்ப பாட்டம் ரீச் பண்ணும்போது ஃபைனல் வெலாசிட்டி கேக்குறான். அந்த வெலாசிட்டி கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு ஈக்குவேஷன்ஸ் தெரியும். கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் இல்லையா? யூசிங் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலா? v square is equal to u square plus uas. இப்பதான் சொன்ன இனிஷியல் வெலாசிட்டி u equal to 0, so v square is equal to 0 square. இது என்ன இருக்கு? 2as அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ எப்ப வந்து தீட்டா 90 இருக்குதோ இந்த ஆங்கிள் 90, அப்ப இப்படி இருக்கிற பிளேன் இப்படி இருக்கும். அப்ப என்ன ஆகும்? அந்த ஆப்ஜெக்ட் வேகமா கீழே வரும் இல்லையா? ஃபைனல் வெலாசிட்டி வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப மேக்ஸிமமா இருக்கும் இல்லையா? இங்க எழுதலாம் when theta is equal to 90 degree v is maximum. v மட்டுமா? a யும் maximum. v is maximum, a is also maximum. அப்ப ஃபார்முலா என்ன வரும்? a க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? g. a க்கு பதிலா g. இதா இருக்கு இல்லையா இந்த ஃபார்முலா? இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா v square is equal to a பிளேஸ்ல g போட்டா gs. இதுல இருந்து v is equal to root of 2g. சோ அப்ப இந்த மூணு வேல்யூ தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா ஃபைனல் வெலாசிட்டி வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். சோ இது ஒரு முக்கியமான ஒரு டீடைல் क्वेश्चन. நல்லா தெளிவா பிராக்டீஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you.